ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு டிஎன்டெட் பேப்பர் 1 இங்கிலீஷில் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 200 MCQs பார்க்கலாம். Question number 1. Identify the proper noun in the following sentence. Mani went to Chennai yesterday. இதில் ப்ராப்பர் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. ப்ராப்பர் நவுன் சென்னை. Choose the correct collective noun. A dash of birds flew high in the sky. என்ன வரும்? Flock. A flock of birds flew high in the sky. The next one. Fill in the blank with the correct pronoun. Radha is a doctor. Dash works in a hospital. இங்கே she வரும். ஏன்னா ராதா அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல், அதனால இங்கே she வரும். அடுத்து fill in the blank with suitable articles. I saw dash owl sitting on the tree. இங்கே owl அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு. உயிர் எழுத்து வந்திருக்கு, அதனால இங்கே என்ன வரும்? and தான் வரும். I saw an owl sitting on the tree. Choose the correct preposition. The cat is hiding dash the table. Under the table. Identify the past tense of the verb bring. Bring ஓட past tense என்னன்னு கேட்குறாங்க. bring, brought is the correct answer. Fill in the blank with the correct tense form. The sun dash in the east every day. இது ஒரு simple present tense, ஏன்னா இது universal truth குறிக்குது. So rises is the answer. Choose the correct describing word adjective. She has a dash ribbon. She has a beautiful ribbon. ஏன்னா இங்கே என்ன கேட்குறாங்க? adjective கேட்குறாங்க. Fill in the blank with the correct linking word. He ran fast dash he missed the bus. He ran fast but he missed the bus. Pick the action word from the options. இதில் எது verb அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது verb? read அப்படிங்கிறது தான் verb. The next one. Find the compound word from the option. கீழே கொடுத்துருக்கிறதுல எது காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் வேர்டுனா ஃபஸ்ட் என்ன? ரெண்டு தனித்தனி வேர்டை ஒட்டுக்கா சேர்த்துனா ஒரே வேர்டாக வர்றது தான் காம்பவுண்ட் வேர்ட். அப்போ இங்கே ரெயின் ப்ளஸ் போ, ரெயின்போ அப்படிங்கிறது தான் இங்கே காம்பவுண்ட் வேர்டு. அடுத்து வாட் இஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் டூத் ப்ளஸ் ப்ரஷ்? Toothbrush is the correct answer. Choose the correct homophone to fill in the blank. I can dash the sound of the waves. I can hear the sound of the waves. ஹோமோஃபோன்ஸ்னா என்னங்க? ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது ஒரே உச்சரிப்பு, ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஆனால் பொருள் மீனிங் வேறு வேறையாக இருந்ததுன்னா அதை தான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து fill in the blank with the correct homophone. The sky is dash. The sky is blue. Select the correct prefix to get the opposite of the word happy. Happy ஓட prefix oppositeல சொல்லணும். So happy க்கு opposite unhappy. Add a suitable suffix to the word care to mean without care. கேருக்கு சஃபிக்ஸ் கொடுக்கணும், ஆனால் அதோட மீனிங் வித்தவுட் கேர்னு வரணும். அப்போ என்ன கொடுக்கலாம்? கேர்லெஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த ரைமிங் வேர்ட் ஃபார் பேக். பேக்குக்கு ரைமிங் வேர்ட் வர மாதிரி இங்கே என்ன இருக்குது? லேக். ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட் ஃபார் நைட் ஃப்ரம் த ஆப்ஷன். நைட்க்கு ரைமிங் வேர்ட் வர மாதிரி இங்கே என்ன இருக்குது? நைட், ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த கிளிப்டு வேர்டு ஃபார் ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டரோட கிளிப்டு வேர்டு இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க? ஃப்ரிட்ஜ். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த கிளிப்டு வேர்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்? ஆன்சர் ஆட். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சைல்டு? சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்னங்க? சில்ட்ரன். நம்ம ப்ளூரல் ஃபார்ம்னா எஸ் ஏற்றி சைல்ட்ஸ்லாம் சொல்லக்கூடாது, சில்ட்ரன் தான் கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். Choose the correct plural form of knife. Knife ஓட plural form knives. Spell பார்த்துக்கோங்க. Next one. What is the plural form of the word
mouse. Mouse ஓட plural mice. Next one. Find the singular form of teeth. Teeth ஓட singular form tooth. Next one. Choose the correct plural form of tomato. Tomato ஓட plural form tomatoes. Spells நல்லா பார்த்துக்கோங்க. The next one. What is the synonym of the word huge? Huge ஓட synonym என்னங்க? Very big. The next one. Find the synonym of the word assist. Assist na help. The next one. What is the antonym of the word bright? Bright na ரொம்ப பிரகாசமா இருக்கிற. அப்போ அதோட antonym என்னங்க வரும்? Dull. ரொம்ப மங்கலா இருக்கிற. The next one. Choose the antonym of the word generous. Generous ஓட antonym miserly or selfish, because generous அப்படிங்கிறதோட மீனிங் தாராள குணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ miserly, selfish அப்படிங்கிறலாம் கஞ்சத்தனமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்துடும். அடுத்து, what is the meaning of the word clever as given in elementary book? clever இதோட மீனிங் என்னங்க? smart or intelligent. Next one. What is the feminine gender of king? King ஓட feminine gender என்னங்க? queen. The next one. Choose the masculine gender of hen. hen ஓட masculine gender rooster அல்லது cock. இங்கே hen அப்படின்னா பெண் கோழியை குறிக்குது. ரோஸ்டர் ஆர் காக் அப்படிங்கிறது ஆண் பாலை குறிக்குது. அடுத்து, a dog lives in a dash. dog நாய் வந்து வாழ்கிற இடத்துக்கு பேர் கேட்குறாங்க. kennel. The next one. Where does a horse live? குதிரை எங்கே வளரும்? stable. Next one. Identify the young one of a cow. கவ்வோட young one பேர் என்ன? calf. The next one. Fill in the blank. An apple a day keeps the dash away. proverb கேட்குறாங்க. An apple a day keeps the doctor away. The next one. Choose the word with correct spelling. beautiful ஓட correct spelling கேட்குறாங்க. option A is the correct answer. The next one. Complete the sentence. Birds fly in the air but fish dash in the water. Answer swim. The next one. Identify the silent letter in the word knee. knee ஓட silent letter எது அப்படின்னு கேட்குறாங்க. K is the silent letter. Find the silent letter in the word right. rightல silent letter எதுங்க? W. The next one. Choose the correct contraction for do not. do not ஓட கான்ட்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சுருக்கப்பட்ட வடிவம் தாங்க கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ டூ நாட்டோட கான்ட்ராக்ஷன் என்னங்க வரும்? டோன்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் I''L? இதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க? I will. The next one. Which punctuation mark should be used at the end of this sentence? What is your name? இது ஒரு question, so question mark தான் வரும். Find the odd one out from the following options. Apple, banana, mango இது எல்லாமே ஃப்ரூட்ஸை குறிக்குது. So potato is the correct answer. Identify the correctly punctuated sentence. இதில் எது கரெக்ட் பஞ்சுவேட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் லெட்டரே இங்கே ஸ்மால் லெட்டர் வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் ஏ வராது. தென் இதுலேயும் ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஆப்ஷன் ஏ வராது. தென் அடுத்து அலாஸ் இருக்குது, அலாஸ் பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது, ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ அலாஸ், he is dead, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Choose the correct group name for tables, chairs, desk. இதோட group name என்ன? furniture. The next one. Complete the pair. Pen is to write as knife is to dash. knife எதுக்கு உதவும்? கட் பண்ணுறதுக்கு. Then next one. What is the sound made by a lion? Roar. Fill in the blank with the correct word. A year has 12 days. 12 months. The next one. Choose the correct sentence structure. The boy is playing is the correct answer. நல்லா பாருங்க, 4 ஆப்ஷனுமே பாருங்க. பாய் த பிளேயிங் இஸ் மீனிங் வராது, ஈஸ் பிளேயிங் த பாய் மீனிங் வராது,
playing is the boy meaning வரது. So the boy is playing is the correct answer. Choose the correct pronoun to fill in the blank. Ravi is a good boy. Dash studies well. He studies well. The dog is barking. Dash is hungry. It is hungry. The next one. What is the possessive pronoun in this sentence? This book is mine. இதுல possessive pronoun mine. The next one. Identify the correct pronoun. Sita and I are friends. Dash play together. We play together. Replace the underlined words with your pronoun. I saw Mani and Somu yesterday. Mani and Somu ஓட pronoun என்னங்க யூஸ் பண்ணலாம்? Them. I saw them yesterday. The next one. Identify the adjective in the sentence. The clever fox fooled the crow. இதில் adjective எதுங்க? Clever is the correct answer. Find the adjective of quality. She wore a beautiful dress. இதில் adjective of quality குறிக்கிறது எது? Beautiful. Fill in the blank with a suitable adjective. An elephant is a dash animal. An elephant is a huge animal. Identify the adjective of number. There are 7 days in a week. Answer 7. The next one. Choose the adjective in the sentence. Give me some milk. Adjective some. The next one. Identify the adverb in the sentence. The horse runs fast. இதில் adjective எதுன்னு கேட்குறாங்க? Adjective fast. The next one. Find the adverb of time. We will play a match tomorrow. Adverb of time ன்னு சொல்லிட்டாங்க. So tomorrow is the correct answer. Then choose the adverb in the sentence. She spoke softly. இதில் adverb எது? Adverb softly. The next one. Fill in the blank. The rain fell dash. The rain fell heavily. The next one. Identify the adverb of place. Come here. Adverb of place எதுங்க? Here is the correct answer. The next one. Question number 66. Prepositions. Fill in the blank. The book is dash the table. The book is on the table. The next one. Complete the sentence. The fish swims dash the water. The fish swims inside the water. Then choose the correct preposition. The cat is hiding dash the table. The cat is hiding under the table. The next one. Fill in the blank. He wakes up dash 6 o'clock. He wakes up at 6 o'clock. நம்ம துல்லியமாக ஒரு நேரத்தை குறிப்பிடுறப்ப அட்டு தாங்க இங்கே ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணணும். The next one. Complete the sentence. The ball rolled dash the net. The ball rolled into the net. The next one. Conjunctions. Question number 71. Fill in the blank. Ramu dash Somu are brothers. Ramu and Somu are brothers. Choose the correct conjunctions. He ran fast dash he missed the train. He ran fast but he missed the train. Fill in the blank. I did not go to school dash I was sick. I did not go to school because I was sick. நான் ஸ்கூல் போகல ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. The next one. Complete the sentence. Do you want tea dash coffee? Do you want tea or coffee? The next one. Fill in the blank. It was raining dash I took an umbrella. It was raining so I took an umbrella. The next one. Tenses. Identify the tense. The sun rises in the east. இது என்ன டென்ஸ்னு கேட்குறாங்க? இது ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை குறிக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சேஞ்ச் இன்டு பாஸ்ட் டென்ஸ். ஷீ சிங்ஸ் எ சாங். இதை பாஸ்ட் டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது சிங்கோட V2 verb என்னங்க வரும்? சிங் sang வரும். ஸோ ஷீ sang எ சாங். The next one.
Fill in the blank with the correct future tense. We dash to Chennai tomorrow. Future tenseல கேட்டிருக்காங்க. So, we will go to Chennai tomorrow அல்லது shall goவும் யூஸ் பண்ணலாம். The next one. Identify the continuous tense. The children are playing football. இதில் என்ன continuous tense இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே are இருக்கு. ஸோ இங்கே present continuous tense தான் இருக்கு. The next one. Fill in the blank. Yesterday, I dashed a new bicycle. Yesterday, I bought a new bicycle. ஏன் மேம் பை வராதானா? பைங்கிறது V1 verb, present form verb. ஸோ யூஸ் பண்ண முடியாது. அப்போ பாஸ்டோட verb bought தான். ஏன் அப்படின்னா இங்கே yesterdayன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு past tense. Then next one. Question number 81. Find the synonym of the word beautiful. Beautifulோட synonym என்னங்க? Pretty. The next one. What is the meaning of the word huge? Huge oda meaning large. The next one. Choose the synonym of glad. Glad அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது அந்த மாதிரி பொருள் தரும். அப்போ அதுக்கு இணையான பொருள் synonym தான் கேட்டிருக்காங்க. அப்போ gladனா happy. The next one. Find the meaning of the underlined word. The king was very wealthy. Wealthy அப்படின்னா நல்ல பணக்காரங்களா செல்வந்தரா இருக்கிறாங்கன்னு குறிக்கும். அப்போ wealthyயோட meaning rich. The next one. What does the word quickly mean? Quickly na fast. The next one. What is the antonym of bright? Bright oda antonym dark. The next one. Find the opposite of always. Always la opposite never. The next one. Choose the antonym for sharp. Sharp oda antonym blunt. The next one. What is the opposite of kind? Kind oda opposite cruel. The next one. Select the antonym of remember. Remember oda antonym என்ன வரும்? Forget. The next one. Homophones. Fill in the blank with correct word. Dash. Fill in the blank with the correct word. The bird flew dash the sky. The bird flew blue the sky. The next one. Complete the sentence. I have dash pens. I have 2 pens. The next one. Choose the correct word. We can hear the sound of the dash. We can hear the sound of the sea. S-E-A-C. The next one. Fill in the blank. The dash rises in the morning. The sun rises in the morning. The next one. Complete the sentence. She bought a new pair of dash. She bought a new pair of shoes. The next one. Compound words. Combine the words to make a compound word. Rain plus dash equal to rainbow. Rain plus bow equal to rainbow. The next one. Find the compound word from the options. இதில் எது compound word அப்படின்னு கேட்குறாங்க. compound wordனா என்னங்க? ரெண்டு தனித்தனி வேர்டை ஒட்டுக்கா சேர்த்துனா நம்மளுக்கு ஒரு புது வேர்டு கிடைக்கும். அதுதான் காம்பவுண்ட் வேர்ட். ஸோ கிளாஸ் ரூமை தான் ரெண்டாக பிரிக்க முடியும். கிளாஸ் ப்ளஸ் ரூம் பிரிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். மேட்ச் அண்ட் ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் சன். சன் கூட இன்னொரு வேர்டை சேர்த்துனா நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்ட் கிடைக்கும். எதுங்க? சன் லைட். த நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம்டு பை ஜாயினிங் டூத் அண்ட் ப்ரஷ்? டூத்தையும் ப்ரஷ்ஷையும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட் டூத் ப்ரஷ். த நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த செகண்ட் வேர்ட் டு ஃபார்ம் எ காம்பவுண்ட் வேர்ட். ஃபுட் ப்ளஸ் பால். ஃபுட்பால். ஸோ பால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். கலெக்டிவ் நவுன்ஸ். வாட் இஸ் எ குரூப் ஆஃப் லயன்ஸ் கால்டு? குரூப் ஆஃப் லயன்ஸ் இருக்கிறத எப்படி சொல்லலாம்? ப்ரைட். த நெக்ஸ்ட் ஒன். Fill in the blank. A dash of sheep was grazing in the field. ஸோ இங்கே என்னங்க வரும்? flock. A flock of sheep. இது வந்து செம்மறி ஆட்டோட கூட்டத்தை குறிக்கிறது. A flock of sheep அப்படிங்கிறது. The next one. Choose the correct collective noun. A dash of keys. A bunch of keys. The next one. What is the collective noun for a group of cows or cattle? Herd. The next one. Fill in the blank. An
dash of ants, an army of ants. The next one, question tags. Add a correct question tag. He is a doctor dash. இங்கே என்ன கொஷின் டேக் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நெகட்டிவில் அமைக்கணும். அப்போது இஸ் நாட், சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி he, isn't he. The next one, complete with suitable tag. They cannot swim dash. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம பாசிட்டிவில் தான் கொஷின் டேக்ஸ் அமைக்கணும். அப்போ இங்கே cannot இருக்கிறதுனால இங்கே என்னங்க வரும்? can they is the correct answer. The next one, add the question tag. You like mangoes dash. You like. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. நம்ம நெகட்டிவில் அமைக்க போகிறோம். You like mangoes dash. Don't you is the correct answer. The next one, choose the correct tag. She went to school dash. இதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போது கொஷின் டேக் நெகட்டிவாக இருக்கணும். she கொடுத்தனால did யூஸ் பண்ணுவோம். அப்போ didn't she is the correct answer. The next one, I am a student. பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவில் கொஷின் டேக் அமைக்கணும். அப்போ am இருக்கிறனால aren't I is the correct answer. The next one, sentence type. Identify the sentence type. What a beautiful flower. ஸோ இது exclamatory sentence. The next one, what type of sentence is this? Close the door. இது ஒரு command. ஸோ அதனால் இங்கே imperative sentence is the correct answer. கட்டளை, வேண்டுதல், அறிவுரை இந்த மாதிரியான வாக்கியங்களில் வந்ததுன்னா அது imperative. The next one, find the interrogative sentences. இதில் எது interrogative sentenceனு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ்னா என்னங்க? நம்ம கேள்வி வாக்கியமாக இருந்ததுன்னா அதை தான் இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ வேர் ஆர் யூ கோயிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த டைப். த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்டிவ் டைப்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கிவ் மீ அ பென் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ். ப்ளீஸ்னு கேட்டனால இது ஒரு ரிக்வெஸ்ட். த நெக்ஸ்ட் ஒன், ஜெண்டர் அண்ட் ரிலேஷனல் நவுன்ஸ். வாட் இஸ் த ஃபெமினைன் ஜெண்டர் ஆஃப் கிங்? கிங்கோட ஃபெமினைன் ஜெண்டர் என்னங்க? குயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மேஸ்குலின் ஜெண்டர் ஆஃப் ஹென். ஹென்னோட மேஸ்குலின் ரோஸ்டர் ஆர் காக். த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபெமினைன் ஜெண்டர் ஆஃப் ஆக்டர்? ஆக்டரோட ஃபெமினைன் ஜெண்டர் என்னங்க? actress. The next one, identify the common gender from the option. இதில் common gender எதுங்க? teacher. ஏன்னா டீச்சர்னு சொன்னோம்னா அதில் ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே வருவாங்க. ஸோ இது ஒரு common gender. The next one, choose the neuter gender. neuter genderனா என்னங்க? அது வந்து உயிரற்ற பொருளாக இருக்கலாம், அக்ரிணையாக இருக்கலாம். ஸோ இங்கே நியூட்டர் ஜெண்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர். The next one, contractions. What is the full form of the contraction? Don't. Don't ஓட contraction என்னங்க? Do not. The next one, find the contraction for I will. I will ஓட contraction என்னங்க? சுருக்கிறது. ஸோ I will சுருக்கி எழுதினோம்னா I apostrophe போட்டு double L எழுதுவோம். The next one, what does it stand for? இது எப்படிங்க எழுதலாம்? Itsனா it is the correct answer. The next one, choose the correct contraction for cannot. cannot ஓட correct contraction என்னங்க? can't. The next one, identify the full form of VR. VRக்கு எதுங்க வரும்? VR is the correct answer. The next one, helping verbs or auxiliaries. Fill in the blank. She dash writing a story now. She is writing a story now. ஏன்னா இங்கே ஷீங்கிறது சிங்குலரில் வந்திருக்கு, அதனால இங்கே ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். The next one, complete the sentence. They dash gone to the market just now. They have யூஸ் பண்ணணும். They have gone to the market just now. The next one, இது ஒரு present perfect tense, ஞாபகம் வச்சுக்கோங்க. The next one, choose the correct auxiliary. I dash a student. I am a student. The next one, fill in the blank. Yesterday the children dash making noise. Yesterday the children were making a noise. எப்படி மேம்? வாஸ் வராதா? ஈஸ் வராதானா? வராது. பிகாஸ் இங்கே எஸ்டர்டேன்னு சொல்லிட்டனால இது ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. இங்கே சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அடுத்து complete the sentence. He does a big car. He has a big car. The next one. Fill in the blank. How dash water do you need? இங்கே quantifiers and determiners பற்றி தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னங்க வரும்? How much water do you need? ஏன்னா லிக்விடை நம்ம எப்படி சொல்லுவோம்? மச்சில் தான் சொல்லுவோம். ஸோ much. The next one. Complete the sentence. There are dash apples in the basket. There are many apples in the basket. ஏன்னா எண்ணக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே நம்ம many தான் யூஸ் பண்ணணும். The next one. Choose the correct word. I have dash friends in this city. I have a few friends in this city. The next one. Fill in the blank. Give me dash little sugar. Give me a little sugar. The next one. Do you have dash doubt? Do you have any doubt is the correct answer. The next one. Infinitives and gerunds. Identify the infinitive in the sentence. I like to read books. இதில் infinitive எதுன்னு கேட்குறாங்க. I like to read books. இதில் to read அப்படிங்கிறது தான் infinitive. The next one. Identify the gerund in the sentence. gerund அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொழிற் பெயரை குறிக்கிறது தாங்க நம்ம gerund அப்படின்னு சொல்கிறோம். இங்கே swimming is a good exercise. இங்கே swimming அப்படிங்கிறது தான் தொழிற்பெயரை குறிக்குது. அப்போ swimming is the gerund. The next one. Fill in the blank with an infinitive. She came here dash me. She came here to meet me. The next one. Choose the sentence with the gerund. என்னங்க வரும்? I hate lying is the gerund. ஏன்னா இங்கே lying அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு gerundல வரும். The next one. Complete the sentence. It is easy dash advice. It is easy to give advice. The next one. Voices. Identify the voice. The cat drank the milk. The cat drank the milk is the active voice. The next one. Changing into passive voice. He opens the door. He opens the door னு active voiceல இருக்குது. இதை passiveல change பண்ணோம்னா the door is opened by him. The next one. Identify the passive sentence. இதில் எது passive sentenceனு கேட்குறாங்க. இதில் பாருங்கள் லாஸ்ட்டில் நம்மளுக்கு by வந்தால் அதுதான் passive. இங்கே மட்டும்தான் by வருது. அப்போ a song was sung by Mary is the passive sentence. The next one. What is the passive form of I love my mother? I love my motherங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதோட passive என்னங்க வரும்? My mother is loved by me is the correct answer. The next one. Change the boy threw the ball into passive voice. இதை passive voiceல மாற்றணும்னா the ball was thrown by the boy. The next one. Correct spelling and vocabulary. Choose the correct spelling. Receive கான correct spelling எதுன்னு கேட்குறாங்க. Receive எப்படிங்க வரும்? RECEIVE. Option B is the correct answer. The next one. Find the correctly spelled word. Beautiful ஓட correct spell word எதுன்னு கேட்குறாங்க. Option A is the correct answer. The next one. Identify the correct spelling. Tomorrow ஓட correct spelling எதுங்க? Option A. The next one. Choose the correct spelling for the school worker. School workerோட கரெக்ட் ஸ்பெல்லிங் இங்கே கேட்குறாங்க. இங்கே பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிரின்சிபலுக்கு எதுங்க வரும்? பிரின்சிபல் PAL தான் வரும். ஏன்னா இந்த பிரின்சிபல்ங்கிறது ஒழுக்கம் டிசிப்ளினை குறிக்கும். The next one. Find the correct spelling. பட்டர்ஃப்ளைக்கு எதுங்க வரும்? Option A is the correct answer. The next one. Idioms and phrases. What is the meaning of the idiom piece of cake? Piece of cake ஓட idiom என்னங்க? Very easy task is the answer. The next one. Choose the correct meaning of the phrasal verb give up. Give up ஓட meaning என்ன? To stop trying or lose hope. The next one. Fill in the blank with the correct phrasal verb. Please your shoes before entering the temple. Please dash your shoes before entering the temple. என்னங்க வரும்? Take off. Please take off your shoes is the correct answer. Then next one. What does the idiom once in a blue moon mean? Once in a blue moon அப்படிங்கிறது மிகவும் அரிதாக நடக்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. ஸோ very rarely is the correct answer. Then next one. Choose the correct phrasal verb that means to extinguish a fire or candle. Answer.
blow out. The next one, sentence pattern and class. Identify the sentence pattern of birds fly. Birds அப்படிங்கிறது subject, fly அப்படிங்கிறது verb. So the correct answer is option B. Then next one, find the pattern of the sentence he wrote a letter. He அப்படிங்கிறது subject, wrote அப்படிங்கிறது verb. He wrote, அவன் எழுதினான். என்ன எழுதினா, எதை எழுதினான் வருது. ஸோ a letter அப்படிங்கிறது object. அப்போ option C is the correct answer. The next one, in the sentence the mango is sweet. What is sweet? ஸோ இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு கேட்குறாங்க. த மேங்கோ இஸ் ஸ்வீட். வாட் இஸ் ஸ்வீட்? இங்கே சப்ஜெக்டே வந்து மாம்பழத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் நிறைவு செய்யாதனால இது என்னங்க, காம்ப்ளிமெண்ட். The next one, identify the pattern. She sings melodiously. நல்லா பாருங்க, இங்கே ஷீங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸ்ங்கிறது verb. அவள் பாடினாள். எப்படி பாடினா? மெலோடியஸாக பாடினா. அப்போ இந்த எப்படிங்கிற வேர்டு வந்தனால இது adjunct. ஸோ SVAs. ஆப்ஷன் C is the correct answer. The next one, choose the sentence that follows SVIODO pattern. இதில் எது SVIODO பேட்டர்னை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எதுங்க வரும்? மை ஃபாதர் கேவ் மீ எ வாட்ச், இதுதான் வரும். The next one, degrees of comparison. Identify the degrees of comparison. The elephant is the largest land animal. இதில் என்ன டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, த வந்திருக்கு, லார்ஜஸ்ட் வெர்பு கூட இஎஸ்டி சேர்த்தி வந்திருக்கு. அப்போது இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தென் நெக்ஸ்ட் ஒன், complete the sentence. Ravi is dash then his brother. Then வந்திருக்கு. ஸோ இது கம்பேரிட்டிவ். அப்போ இங்கே என்னங்க வரும்? taller. Ravi is taller than his brother. The next one, what is the comparative form of adjective beautiful? Beautiful கம்பேரிட்டிவ்ல வரணும். எப்படிங்க வரணும்? more beautiful is the correct answer. The next one, change into positive degree. No other boy is as dash as Gopal. இங்கே என்னங்க வரும்? clever. ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, V1 verb தான் எழுதணும். The next one, what is the superlative form of the word good? Goodோட superlative என்னங்க? good, better, best. அப்போ ஆப்ஷன் C is the correct answer. The next one, silent letters and pronunciation. Identify the silent letter in the word doubt. Doubtல எது silent letter? B is the silent letter. The next one, which letter is silent in the word walk? Walkல எதுங்க silent letter? L is the silent letter. The next one, find the silent letter in the word honest. Honestல எதுங்க silent letter? H is the correct answer. The next one, identify the silent letter in autumn. Autumnல எதுங்க silent letter? N is the correct answer. The next one, which letter is silent in the word comp? Compல silent letter? B is the correct answer. The next one, prefix and suffix. Add a correct prefix to make the opposite of possible. Possible-ஓட opposite prefix சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. So, impossible is the correct answer. The next one, choose the correct suffix to form a noun from the verb govern. Govern இது வந்து ஒரு நவுனாக வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சஃபிக்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ government is the correct answer. The next one, select the proper prefix for the word understand to mean to understand wrongly. என்னங்க வரும்? misunderstand, because understand wronglyன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால misunderstand. The next one, what suffix can be added to the word happy to make it a noun? என்னங்க ஒரு happy கூட? happiness is the correct answer. The next one, choose the correct prefix for the word write to mean to write again. So rewrite is the correct answer. The next one, rhyming words and alliteration. What is the rhyming word for cray or day? என்னங்க வரும்? cray, play is the correct answer. The next one, find the rhyming word for wood from the options. wood-ஓட rhyming word good is the correct answer. The next one, identify the alliterated words in the line. Don't dance with ducks. alliterated wordsனா என்னங்க? மோனை. தமிழில் சொல்லணும்னா மோனை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் எதுங்க alliterated word? don't dance ducks is the correct answer. The next one, choose the rhyming word for keep.
கீப்போட ரைமிங் வேர்டு என்ன வரும்? டீப். Then next one. Find the rhyming word for bright in primary school poems. Bright ஓட rhyming words என்னங்க வரும்? Night is the correct answer. Then next one. Clipped and blended words. What is the clipped word for aeroplane? Aeroplane ஓட clipped word plane. Then next one. Find the clipped word for examination. Examination ஓட clipped word exam. Then next one. Choose the blended word for breakfast plus lunch. Breakfast plus lunch equal to brunch is the correct answer. The next one. What is the blending form of smoke plus fog? Smoke plus fog is a smog. The next one. Find the clipped word for hippopotamus. Hippopotamus oda clipped word hippo. The next one. Punctuation marks. Which punctuation mark is used to separate items in the list? ஒரு பட்டியலில் பல பொருட்கள் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதை பிரித்து காமிக்கிறதுக்கு நம்ம என்னங்க யூஸ் பண்ணுவோம்? கம்மா யூஸ் பண்ணணும். Then next one. Choose the correct sentence with the correct punctuation. Where do you live? Where do you liveல என்ன punctuation யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறோங்க? வேர்ன்னு வந்துருச்சு. ஸோ இது ஒரு கொஸ்டின் வேர்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Then next one. What punctuation mark is used after a sudden exclamation or strong feeling? Exclamation சொல்லிட்டாவே exclamatory mark தான் யூஸ் பண்ணணும். Then next one. Identify the correct usage of apostrophe for possession. ஸோ இங்கே எங்கே apostrophe இந்த பஞ்சுவேஷன்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எதுலேங்க வரும் apostrophe? This is Raju's bat. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராஜுவினுடைய பேட் அப்படின்னு சொல்கிறோம். ராஜுவோட பேட்டு. அதனால ராஜூஸ்க்கு ஜேயூ கமா போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு தான் எஸ் போடணும். தென் நெக்ஸ்ட் ஒன். எவ்ரி சென்டென்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் எ டேஷ் லெட்டர். எல்லா சென்டென்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டலில் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன். கம்ப்ளீட் த ஃபேமஸ் ப்ராவர்ப். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. தென் நெக்ஸ்ட் ஒன். fill in the blank. Time and dash wait for no man. Time and tide wait for no man. இங்கே காலமும் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படிங்கிறது தான் இதோட சரியான பழமொழி ப்ராவர்ப். Then next one. Find the odd word out based on their category. இதில் odd one out எதுங்க? பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாமே ஸ்டேஷ்னரியில் வந்துடும். அப்போ ஐஸ்கிரீம் மட்டும்தான் odd one out. The next one. Complete the relation. Doctor is to hospital as teacher is to dash. Doctor hospital not teacher. School is the correct answer. The next one. Choose the correct spelling for the day of the week. So Wednesday கொடுத்துருக்குறாங்க. Wednesday ஓட correct spelling option A is the correct answer. The next one. Find the word that represents the sound made by a dog. Dog எப்படிங்க சத்தம் போடும்? Dog வந்து bark பண்ணும். The next one. A place where books are kept for reading is called a dash. புத்தகங்கள்லாம் வந்து நம்ம எங்கெங்கே சேமிச்சு வைக்கிறோம்? Library. Then next one. Fill in the blank. There are dash days in a week. There are 7 days in a week. The next one. What is the antonym of the word heavy? Heavy or antonym? Light. The next one. Choose the correct group name for rose, jasmine, lotus. இதோட group name என்னங்க வரும்? Flowers is the correct answer. இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷில் 200 இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் டிஎன்டெட் பேப்பர் 1க்காகவே பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.